இப்போ நம்ம பண்ண போறது பிரான் கார பணியாரம். சாப் பண்ண ஆனியன், கடுகு, உளுத்தம் பருப்பு, ரெட் சில்லி, கடலைப்பருப்பு, சோம்பு, ஸ்லைஸ் பண்ண ஆனியன், ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோ, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நுணுக்கிய மிளகுத்தூள், சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், கருவேப்பிள்ளை, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வந்து நம்ம இட்லி ரைஸ், வெள்ளை உருட்டு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சு சோக் பண்ணி அரைச்ச பேட்டர் இருக்கு. சாப் பண்ண ஆனியன் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன், தேவையான ப்ரான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க ப்ரான் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்து வந்து பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், ஃபர்ஸ்ட் கடுகு தேவையானது, தேவையான சால்ட், தேவையான டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும், இந்த கலர்ல இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். சேம் இட்லி பேட்டர் மாதிரி இருக்கணும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நான் எல்லா குழிகளையும் ஆயில் ஊற்ற போறேன். ஆயில் கம்மியாக ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். சட்டியில் ஊற்றின எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கையில் ஏற்கனவே ஆல்ரெடி அரைச்சி வச்ச மாவு இப்போ எண்ணெய் சட்டியில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றுனதுக்கு அப்புறம் இப்போ மூடுறோம். மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி எடுப்போம். 5 நிமிஷம் ஆச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போகணும். இதை வந்து அப்படியே பக்குவமா ஸ்லோ ஃபயர்ல எடுத்தாதான் உள்ள குக் ஆயிருக்கும். குக் எடுத்த பிறகு நல்லா திருப்பி போடணும். திருப்பி போட்டு சிம்மில் வச்சா உள்ள வந்து பேட்டர் குக் ஆகிருக்கும், உள்ள மாவா இருக்காது. இப்போ பெரட்டி போட்டேன். பெரட்டி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் குக் பண்றதுக்கு திருப்பி இன்னொரு தடவை மூடும். பிறகு குக் ஆயிடுச்சு. திருப்பி குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி பெரட்டி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். எடுத்து பணியாரம் இந்த கலர்ல, இந்த கோல்டன் கலர்ல இருக்கணும். பணியாரம் பண்ணிட்டு இப்போ அந்த பணியாரத்துக்கு தேவையான மசாலா எப்படி பண்ண போறோம்னு பாக்குறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபேன் வைக்கிறோம். ஃபேனு சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 2 டீஸ்பூன் ஆயில் போடுறோம். ஆயில் போட்டு சூடானதுக்கு அப்புறம் தேவையான கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சாதான் அதோட ஃப்ளேவர்லாம் கிடைக்கும் நமக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு இந்தியம் போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு போடுறோம். உருட்டு உளுத்தம் பருப்பு போடுறோம். உருட்டு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 சில்லி, காஞ்ச மிளகாய் மட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ண ஆனியன் வச்சிருக்கோம். இந்த ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போடுறோம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் டொமேட்டோ போடுறோம். தண்ணி தேவையான அளவு போடும். பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான சால்ட் போடுறோம். சால்ட் போட்டு இந்த பச்சை வடை போட வர நல்லா குக் பண்றோம். குக் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பணியாரம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், பிரான் பணியாரம். இந்த பிரான் பணியாரத்தை இதோட நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிற மசாலாவோட மிக்ஸ் பண்றோம். பச்சை வடை போயிடுச்சு. மசாலாவோட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறத இந்த பிரான் பணியாரத்தை போட்டு மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி அதோட மசாலாவோட ஃபிளவர்லாம் இந்த பணியாரத்து நல்லா உள்ள இறங்கணும். உள்ள இறங்கினாதான் நம்ம சாப்பிடும் போது அந்த மசாலா ஃபிளேவரு, அந்த கடிச்சு சாப்பிடும் போது அந்த ஆனியன் ப்ரான் எல்லாம் கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. பணியாரம் ரெடி ஆச்சு. பணியாரம் ரெடி ஆன அப்படின்னா பிளேட்ல நம்ம சேவ் பண்ணணும். பிளேட்ல சேவ் பண்றோம்.
நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிக்கிறது கொரியாண்டர் லீவ்ஸ் மேலே தூவும். கார்னிஷ் போட்டு ஃப்ளவர்